Dear students, welcome to the session. இன்னைக்கு புது யூனிட் ஸ்டார்ட் பண்றோம். காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன். இதுக்கு முன்னாடி காம்ப்ளெக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பத்தி கம்ப்ளீட்டா பார்த்திருந்தோம். இன்னைக்கு காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் ஸ்டார்ட் பண்றோம். அதல முதல் டாபிக் காச்சேஸ் இன்டகிரல் தியரம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 ப்ராப்ளத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இது first problem. Evaluate integral modulus of z equal to dz by z square minus 7z plus 12. இப்போ இந்த integration origin center point வச்சு 2 radius உள்ள circle draw பண்ணியிருக்கிறாங்க. அதான் modulus of z equal to. இதை எப்படி எழுதலாம்னா modulus of z minus 0 equal to 0ங்கிறது center point, 2ங்கிறது radius. இந்த சர்க்கிள்குள்ள கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை இன்டெக்ரல் பண்ணணும். இப்போ அதே மாதிரி இது 1/2 சென்டர் பாயிண்டா வச்சு 1/3 ரேடியஸ் உள்ள சர்க்கிள். இது 0 சென்டர் பாயிண்ட் வச்சு 2 ரேடியஸ் உள்ள சர்க்கிள். இந்த மூணு ஃபங்க்ஷனுமே இன்டெக்ரல் பண்ணணும். இப்போ வழக்கமா இப்போ இதே இடத்துல இன்டெக்ரலா 0 to 2 dz by z square minus 7z plus 12 நம்ம இன்டெக்ரல் பண்ணிடலாம். இதுல என்ன இல்லைன்னா அப்பர் லிமிட் இல்லை லோயர் லிமிட். இதுலையும் லோயர் லிமிட் கிடையாது, அப்பர் லிமிட் கிடையாது. மூணு இன்டெக்ரலுமே லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் இல்லை. ஆனா இப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த மூணு இன்டெக்ரலுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுவும் சர்க்கிள்ல இந்த மூணு இன்டெக்ரலுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றத ஒரு மேத்தமெட்டிஷியன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷனுடைய இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். Before going to this theorem, சர்க்கிள்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்றதுன்னு தெரியணும். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் டிஃபரன்ஷியேஷன்லயே ஒரு சர்க்கிளினுடைய ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல எப்படி இருக்குன்றத சொல்லியிருக்கிறேன். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், z0 சென்டர் பாயிண்டா வச்சு r ரேடியஸ் உள்ள சர்க்கிள் டிரா பண்றீங்க. அதோட ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ஆஃப் z minus z0 ஈக்குவல் ஆர் z0 இங்க எழுதணும், z0 இந்த இடத்துல வந்துடும், ரேடியஸ் இங்க மென்ஷன் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பக்கத்திலே கொடுத்துருக்கு z0 4 plus 3i. அப்ப அத 4 plus 3i மைனஸ் அல பெருக்கும்போது -4 -3i r ஈக்குவல் டு 2. இதே மாதிரி தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ நாங்க எதை நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு விரும்புறேன்னா, இப்போ ஒரு பாயிண்ட்டை நீங்க இப்போ இந்த இடத்துல எடுக்கிறீங்க. இப்போ இதே லைன்ல அப்படி வரைஞ்சிட்டு இது 4,3. இப்போ அடுத்தது எங்க இருக்குன்னா 5,3. அந்த 5,3 காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா 5 plus 3i ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ அதை இந்த ஈக்குவேஷன்ல எடுத்துட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. கீழே இருக்கு இல்லையா அந்த ஈக்குவேஷன் மாடுலஸ் ஆஃப் z minus 4 minus 3i, இந்த ஈக்குவேஷன்ல எடுத்துட்டு சப்ஸ்டிட் பண்ணணும். z ன்னு இருக்க வேண்டிய இடத்துல z ன்னு இருக்க வேண்டிய இடத்துல 5 plus 3i சப்ஸ்டிட்யூஷன் பண்ணுங்க. அது மாதிரி சப்ஸ்டிட்யூஷன் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ ரேடியஸை விட அதிகமா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா? z ன்னு இருக்க வேண்டிய இடத்துல இந்த 5 plus 3i சப்ஸ்டிட் பண்ணணும். அது ரேடியஸை விட அதிகமா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா? நான் சப்ஸ்டிட்யூஷன் பண்ணிக்கிறேன். 5 plus 3i minus 4 minus 3i. Minus 3i plus 3i cancel. 5 plus 4 answer என்ன வரும்? 1. 1க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா பாசிட்டிவ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா அதே நம்பர் தான் வரும். இது எதை விட கம்மியா இருக்கு? ரேடியஸ் விட கம்மியா இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க ஒரு பாயிண்ட்டை எடுத்து நீங்க இதுல சப்ஸ்டிட் பண்றீங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அதனுடைய வேல்யூ ரேடியஸோட கம்மியா இருந்ததுன்னா அது கண்டிப்பா அந்த சர்க்கிளுக்கு உள்ளதா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறமா வரக்கூடிய மொத்த காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன் டாபிக்லயுமே இதை ரிப்பீட்டடா அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஒரு பாயிண்ட் சர்க்கிளுக்கு உள்ள இருக்குதா அல்லது வெளியே இருக்குதான்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த சர்க்கிள் ஈக்குவேஷன்ல z இருக்க வேண்டிய இடத்துல அந்த இடத்துல நீங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணிட்டு நீங்க மாடுலஸ் எடுக்கிறீங்க. மாடுலஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த வேல்யூ ரேடியஸ் விட கம்மியா இருந்ததுன்னா அது சர்க்கிளுக்கு உள்ள இருக்கும். ரேடியஸ் விட அதிகமா இருந்ததுன்னா அது
கண்டிப்பா எங்க இருக்கும் சர்க்கிளுக்கு வெளியே இருக்கு. நீங்க பார்க்கும்போதே தெரியல 4,3 5,3 சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கு. ஆனால் அதோட வேல்யூ வந்து ரேடியஸ்ல கம்மியா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். சரி, சர்க்கிளுக்கு வெளியே ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ இதே லைன்ல 7,3 இதை காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண 7 plus 3i அதை இங்க z இருக்க வேண்டிய இடத்துல சப்ஸ்டிட்யூஷன் பண்ணலாமா 7 plus 3i minus 4 minus 3i plus 3i minus 3i cancel 7 minus 4 வந்து என்ன 3 க்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா 3 தான் கிடைக்கும். அப்ப 3 is strictly greater than 2. இப்போ இந்த 7,3ங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு வெளியே இருக்கு. நீங்க அது மாதிரி அவுட் சைடில் நீங்க எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துங்க. உதாரணத்துக்கு இந்த இடத்துல இது சர்க்கிளுக்கு வெளியே இருக்கு 0,3 0,3 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்றது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் 0 plus 3i அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா plus 3i minus 3i கேன்சல் ஆகும். மாடுலஸ் ஆஃப் minus 4 க்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா plus 4 plus 4 வந்து என்ன 2 விட அதிகம். இப்போ நான் திருப்பணும் ரிப்பீட் பண்றேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன்ல ஒரு பாயிண்ட் நான் ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துறேன். ஒரு பாயிண்ட்டையும் தரேன். அது சர்க்கிளுக்கு உள்ள இருக்குதா வெளியே இருக்குதான்றதை நீங்க எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சிம்பிள், அந்த ஈக்குவேஷனை நீங்க சப்ஸ்டிட்யூஷன் பண்ணணும். சப்ஸ்டிட்யூஷன் பண்ணிட்டு அதனுடைய வேல்யூ ரேடியஸ் விட கம்மியா இருந்ததுன்னா உள்ள இருக்கும், ரேடியஸ் விட அதிகமா இருந்ததுன்னா வெளியே இருக்கும். சரியா? இப்போ இதுல முதல் தேரத்துக்கு வந்து போறோம். காச்சிஸ் இன்டெகிரல் தேரம். இந்த கிளாஸ்னுடைய பிகினிங்ல இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு 3 ப்ராப்ளம் கொடுத்திருந்தேன் இல்லையா, அந்த 3 ப்ராப்ளத்துக்கான ஆன்சரை காச்சிஸ் இன்டெகிரல் தியரமை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதுல முக்கியமா நீங்க நோட் பண்ணக்கூடிய விஷயம், அதுல லோயர் லிமிட்டும் கிடையாது, அப்பர் லிமிட்டும் இல்லை. சரி, காச்சிஸ் இன்டெகிரல் தியரம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னா, if f of z is analytic, கொடுத்திருக்கூடிய ஃபங்க்ஷன் ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனா இருந்து and f dash of z is continuous-ஆ இருந்ததுன்னா on and inside a simple closed curve. See, closed curve-னா வந்து என்ன, ஸ்டார்ட் ஆயிட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அதுக்கு பேர் வந்து closed curve. இப்போ நம்மளுடைய கேஸ்ல சிம்பிள் closed curve வந்து என்ன, ஒரு சர்க்கிள் தான் வந்து ஒரு சிம்பிள் closed curve. சரியா? circle is a simple closed curve. See, then அந்த இன்டெகிரல் வேல்யூ அந்த closed curve-ல அந்த ஃபங்க்ஷனை நீங்க இன்டெகிரல் பண்ணீங்கன்னா, அந்த closed curve-ல அந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரல் பண்ணீங்கன்னா அதனுடைய வேல்யூ 0-ஆ இருக்கும்ன்றத அவர் டெரைவ் பண்ணி, இது வந்து ப்ரூஃப் இருக்கு, நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் கிடையாது உங்களுக்கு. only applying the theorem statement. புரியுதா? theorem statement அப்ளை பண்ணா அது கண்டிப்பா வேல்யூ 0 தான் இருக்கு. அது ப்ரூஃப் பண்ணிட்டாரு அவர். இப்போ ரெண்டு விஷயம், f of z அனலிட்டிக்கா இருக்கணும். அது அனலிட்டிக்கா இருந்ததுன்னா சிம்பிள் க்ளோஸ்ட் கர்வ்ல அதனுடைய இன்டெகிரல் வேல்யூ இஸ் 0. இப்போ நான் ஏற்கனவே பிகினிங்ல கொடுத்தது அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை எடுத்துருக்கேன். இன்ட்ரடக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், எவாலுவேட் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு dz z ஸ்கொயர் மைனஸ் z ஈக்குவல் 12. மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டுங்கிறது வந்து என்ன, மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 0 ஈக்குவல் டு 0வை சென்டர் பாயிண்டாக வச்சிருக்கக்கூடிய 2 ரேடியஸ் உள்ள சர்க்கிள், ரேடியஸ் வந்து 2. அப்ப இது ஒரு சிம்பிள் க்ளோஸ்ட் கர்வ். இப்ப இந்த கொடுத்திருக்கூடிய இந்த இன்டெகிரலை இப்படி மாத்தி எழுதலாமா, இந்த கொடுத்திருக்கூடிய இந்த இன்டெகிரலை இப்படி மாத்தி எழுதலாம். அது அந்த dz எப்படி எடுத்துட்டு வந்தோம்னா 1/z ஸ்கொயர் மைனஸ் 7z பிளஸ் 12. அப்ப அதுக்கு பேர் வந்து என்னன்னு எடுத்துக்கணும், f of z ன்னு பேர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த f of z வந்து ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன், f of z வந்து ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன். நீங்க இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். அது நம்ம தேவையான இன்னொரு விதமா சொல்லலாம். இப்போ f of z ல நீங்க காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல எந்த ஒரு நம்பரை கொடுத்தீங்கனாலும் ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும், எக்ஸப்ட் 2 நம்பரை தவிர. அந்த 2 நம்பர் வந்து என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்.
z square minus 7z plus 12 அத undefined value அல்லது infinity f of z க்கு எந்த நம்பரை கொடுத்தோம்னா இது உங்களுக்கு வழக்கமா தெரியாது some point வந்து தரணும் அந்த பாயிண்ட்டை கொடுத்தீங்கன்னா கீழே வந்து 0 ஆகணும் 0 ஆச்சுன்னா அதோட வேல்யூ வந்து infinity அப்ப அந்த பாயிண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அந்த இடத்துல மட்டும்தான் அது வந்து undefined அதாவது அனலிட்டிக்கா இல்லாம இருக்கும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா denominator equal to 0 ஏன்னா 0 வந்தாதான் பிளஸ் anything by 0 னா என்ன ஆகும் infinity ஆகும் அதனால அந்த வேல்யூ equal to 0 இப்போ அடுத்தது இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல இப்போ பெருக்கும்போது எனக்கு 12 வரணும் ஆட் பண்ணும்போது -7 வரணும் எந்த ரெண்டு நம்பர் வரும் -3 -4 அதை இப்படி மாதிரி ஃபேக்டரைசேஷன் எழுதிருக்கோம் z-3 z-4 அப்ப z னுடைய வேல்யூ 3,4 அப்ப f of z is undefined at z equal 3 and z equal 4 f of z எந்த இடத்துல இன்ஃபினிட்டிங்கிற ஆன்சரை தரும்னா z னுடைய மதிப்பு 3 அடுத்தது z னுடைய மதிப்பு 4 அதாவது f of 3 னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னு கிடைக்கும் இன்ஃபினிட்டின்னு வரும் f of 4 னு கொடுத்தீங்கனால ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டின்னு வரும் என்ன ரீசன் ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து டினாமினேட்டர் வந்து 0வா மாறுது அதனால நம்முடைய வேல்யூ வந்து 0 இந்த ரெண்டு பாயிண்ட்ல மட்டும் தான் என்னவா இருக்கும்னா f of z வந்து அனலிட்டிக் இல்லாம இருக்கும் கரெக்ட்டா இப்போ கொடுத்திருக்கக்கூடிய வளைவரை 0 சென்டர் பாயிண்ட வச்சு 2 ரேடியஸ் உள்ள சர்க்கிள் இப்போ என்ன தெரியும் f of z is undefined at 3 லியும் 3 லியும் தான் வந்து undefined இருக்கு இப்போ என்னுடைய क्वेश्चन இந்த 3 யும் 3 ம் சர்க்கிளுக்கு உள்ள இருக்குதா இல்ல வெளிய இருக்குதான்றது தான் கேள்வி 0 சென்டர் பாயிண்ட வச்சிருக்கக்கூடிய 2 ரேடியஸ் உள்ள சர்க்கிள் இதுக்கு சர்க்கிளுக்கு உள்ள இருக்குதா வெளிய இருக்குதான்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதுக்கு நீங்களா போய் டயகிராம் வரைஞ்சு டைரக்டாவே சொல்லலாம் 3,4ங்கிறது வந்து என்ன வெளிய தான் இருக்குது அப்படின்றது அதை இன்னொரு விதமா இப்ப நான் அந்த சர்க்கிளுடைய ப்ராப்பர்ட்டியை வச்சு சொல்லலாம் இப்போ முதல் பாயிண்ட் வந்து எடுத்துட்டோம் z equal 3 இப்போ கொடுத்திருக்கக்கூடிய சர்க்கிள் ஈக்குவேஷன் அதை இங்க எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட் பண்றேன் எங்க இருந்து சர்க்கிள் ஈக்குவேஷன் மாடுலஸ் ஆஃப் z இப்போ z னுடைய மதிப்பு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க 3 மாடுலஸ் 3 க்கு நீங்க மாடுலஸ் எடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்து அதே நம்பர் தான் கிடைக்கும் இது எதை விட அதிகமா இருக்குன்னா ரேடியஸ்ல அதிகமா இருக்கு அப்ப z equal 3 வந்து எங்க இருக்கு lies outside the circle சர்க்கிளுக்கு வெளியே தான் இருக்கு அதே மாதிரி z equal 4 4ங்கற பாயிண்ட் இந்த சர்க்கிளுக்கு உள்ள இருக்கா எந்த சர்க்கிள்ல மாடுலஸ் ஆஃப் z equal 2 ங்க இருக்கும் இந்த சர்க்கிளுக்கு உள்ள இருக்குதா இல்ல வெளிய இருக்குதான்னு செக் பண்றோம் 4 சப்ஸ்டிட்யூஷன் பண்ணனும் 4 க்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா 4 தான் வரும் அது 2 விட அதிகம் அது வந்து எங்க தான் இருக்கு சர்க்கிளுக்கு வெளியே தான் இருக்கு இப்போ காச்சிஸ் இன்டெகிரல் தியரத்தினுடைய ஸ்டேட்மென்ட் காச்சிஸ் இன்டெகிரல் தியரம் இப்போ நீங்க அந்த இன்டெகிரல் வேல்யூ இருக்கு இல்லீங்களா அந்த இன்டெகிரல் வேல்யூ எதுக்குள்ள ஒரு சிம்பிள் க்ளோஸ் தம்பி ஒரு சிம்பிள் க்ளோஸ்ட் கர்வ்ல ஒரு ஃபங்க்ஷன் நீங்க இன்டெகிரல் பண்றீங்க அந்த ஃபங்க்ஷன் அனலிட்டிக்கா இருக்கணும் அனலிட்டிக்கா இருந்ததுன்னா அந்த க்ளோஸ்ட் கர்வுக்குள்ள மட்டும் அந்த க்ளோஸ்ட் கர்வ் ஃபுல்லாவே அது அனலிட்டிக்கா இருந்ததுன்னா அதோட இன்டெகிரல் வேல்யூ கண்டிப்பா 0 தான்ன்றத காச்சி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு கரெக்ட்டா இப்போ 3 4 இந்த ரெண்டு இடத்துல மட்டும் தான் f of z வந்து அனலிட்டிக்கா இல்லாம இருக்கு ஆனா அந்த 3 யும் 4 வந்து எங்க இருக்கு அவுட் சைடு ஆஃப் தி சர்க்கிள் அங்க யாருமே கிடையாது கரெக்ட்டா 3 யும் 4 ம் எங்க இருக்கு அந்த சர்க்கிளுக்கு வெளியே தான் இருக்குதே தவிர உள்ள இல்ல அதனால நம்ம அத பத்தி கவலைப்பட தேவையில்லை வெறும் எம்டி ஸ்பேஸ் தான் அந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணக்கூடிய ரெண்டு ஆளும் வெளியே தான் இருக்கிற யாருமே வந்து உள்ள இல்லை அப்ப பை காச்சிஸ் இன்டெகிரல் தியரம் பிரகாரம் அந்த இன்டெகிரல் வேல்யூ என்னன்னு எழுதிடலாம் 0 இதான் வந்து சிம்பிள் புரியுதா 3 4 வெளியே இருக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணக்கூடிய ஆளு அதாவது சார் ஆரிஜின் சென்டர் பாயிண்ட வச்சிருக்கக்கூடிய 2 ரேடியஸ் உள்ள சர்க்கிள் 3 இங்க இருக்கு 4 இங்க இருக்கு நாம எதுல தான் இன்டெகிரல் பண்ணனும்னா இந்த ரீஜியன்ல மட்டும் தான் இன்டெகிரல் பண்ணனும் அப்ப ப்ராப்ளம் கிரியேட் பண்ற யாருமே உள்ள இல்ல அதனால இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனை நீங்க இன்டெகிரல் பண்ணீங்கன்னா 1/z² - 7z + 12 இதை இன்டெகிரல் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்னவா தான் கிடைக்கும் 0 தான் கிடைக்கும் இதுதான் ஒருவேளை உங்களுக்கு இந்த காச்சிஸ் தியரம் தெரியாம போயிருந்ததுன்னா இதை இன்டெகிரல் பண்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்திருக்கும்
கரெக்டா? நீங்க அது மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கனாலும் ஆன்சர் கண்டிப்பா 0ன்னு தான் வரும். திஸ் இஸ் த பவர் ஆஃப் த காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம். ஸ்டேட் த காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம். அதை 2 மார்க்காகவும் கேட்பாங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டேட் த காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம் 2 மார்க்கா நிறைய டைம் வந்திருக்கு. f of z is analytic and f dash of z is continuous on an inside a simple closed curve C. அதில் நீங்கள் சர்க்குலர் இமேஜின் பண்ணீங்க. தென் the integral value வந்து என்ன கண்டிப்பா 0. இப்போ அடுத்தது ரெண்டாவது ப்ராப்ளம். எவாலுவேட் integral c z plus 4 by z square plus 2z where c is the circle modulus of z minus 1 by 2 equal 1 by 3. 1 by 2 சென்டர் பாயிண்டா வச்சிருக்கக்கூடிய 1 by 3 ரேடியஸ் உள்ள சர்க்கிள். ஒன் பை டூ இந்த இடத்துல இருக்கும். அது சென்டர் பாயிண்டா வச்சிருக்கக்கூடிய 1 by 3 ரேடியஸ் உள்ள சர்க்கிள். ஆர்னுடைய வேல்யூ வந்து 1 by 3. 0.333 வந்து எழுதலாம். z plus 4 by z square plus 2z into dz. இப்போ எல்லா டைமும் நீங்கள் இது மாதிரி இந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சிம்பிளாக என்னென்னு எழுதிக்கலாம். சிங்கிறது வந்து எழுதிக்கலாம். என்ன சிங்கிறதையும் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அதை அவங்க வந்து அண்டர்ஸ்டுட். அதனால சின்னு வந்து எழுதிக்கலாம். இப்போ அடுத்தது எஃப் ஆஃப் ஜெட் வந்து எழுதிடும். இந்த எஃப் ஆஃப் இசட் எந்தெந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டின்னு வருதுன்றதை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0. எந்த இடத்துல எஃப் ஆஃப் இசட் வந்து இன்ஃபினிட்டிங்கிற வேல்யூ தரும்ன்றதை கண்டுபிடிக்கணும். அது டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0. இதில் வந்து ஜெட்டை வந்து காமனாக வெளியே எடுத்துரும். ஏன்னா ரெண்டுத்துமே ஜெட் இருக்குது. ஜெட்டை வந்து காமனாக வெளியே எடுத்துரும். ஜெட் இன்ட்டு ஜெட் ப்ளஸ் 2. அப்போ ஆன்சர் வந்து z equal 0, z equal -2. f of z is undefined at z equal 0 and z equal -2. ரெண்டு இடத்துல undefined-ஆ இருக்கும். இது கொடுத்திருக்கக்கூடிய சர்க்கிள் எந்தெந்த பாயிண்ட் உள்ள இருக்குது வெளியே இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கணும். முதல்ல 0. இப்போ சர்க்கிளுடைய ஈக்குவேஷன், இந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்கிறேன்னா இப்போ z இருக்க வேண்டிய இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? 0 minus 1 by 2. 0 minus 1 by 2 modulus of minus 1 by 2. modulus of minus 1 by 2 ஆன்சர் வந்து plus 1 by 2. 1 by 2 நோடி மதிப்பு 0.5. 1 by 0.5 கண்டிப்பாக இதோட அதிகமாக தான் இருக்கும். 0.33 விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ 0 வந்து lies outside the circle. அடுத்தது z equal -2. z இருக்க வேண்டிய இடத்துல இந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டிட் பண்ணணும். z இருக்க வேண்டிய இடத்துல -2 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா -4 -1 வந்து -5/2 modulus of -5/2 வரும். modulus of -5/2 உடைய வேல்யூ வந்து +5/2 +5/2 +5/2 வந்து 2.5. 2.5 இதை விட அதிகமாக தான் இருக்கும். 0.33 விட அதிகமாக இருக்கும். அப்போ z equal -2 lies outside the circle. இப்போ by Cauchy's integral theorem இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே எங்க இருக்குன்னா சர்க்கிளுக்கு வெளியே தான் இருக்கு. Cauchy's integral theorem ஸ்டேட்மெண்ட் f of z அனலிட்டிக்கா இருந்ததுன்னா f of z அனலிட்டிக் on a simple closed curve C அதில் இன்ஃபினிட்டின்னு தரக்கூடிய பாயிண்ட் வந்து வெளியே இருந்ததுன்னா இந்த இடத்துல நீங்க அதை இன்டெகிரல் பண்ணக்கூடிய வேல்யூனுடைய மதிப்பு 0வா இருக்கும்ன்றத அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாரு. இதான் வந்து Cauchy's integral theorem. அப்ப நம்மளுடைய கேஸ்ல 0வும் -2க்கும் சர்க்கிளுக்கு வெளியே இருக்கு. எந்த பாயிண்ட்டுமே உள்ள கிடையாது. அதனால இன்டெகிரல் வேல்யூ வந்து 0. 0வும் -2வும் சர்க்கிளுக்கு வெளியே இருக்காது, எம்டியா இருக்கு. அதனால இந்த இன்டெகிரல் வேல்யூ வந்து 0. அடுத்தது z² - z plus 1 into dz. இதை 0 சென்டர் பாயிண்டா வச்சிருக்கக்கூடிய 2 ரேடியஸ் உள்ள சர்க்கிள்ல இதுக்கான இன்டெகிரல் வேல்யூ வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 0 சென்டர் பாயிண்டா வச்சிருக்கக்கூடிய 2 ரேடியஸ் உள்ள சர்க்கிள், ரேடியஸ் வந்து 2.
இது f of z. இதுக்கு denominator இருக்கா? denominator கிடையாது. அதனால இது எல்லா whole complex planeலயுமே இது வந்து ஒரு finite value தான். இன்ஃபினிட்டிங்கிற ஆன்சர் இந்த denominator பார்ட்டே கிடையாது. அதனால நீங்க எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு finite ஆன்சர் தான் கிடைக்கும். அதனால f of z is analytic and f dash of z is continuous on and inside a simple closed curve C. இந்த தியரம் பிரகாரம் இந்த இன்டெக்ரல் வேல்யூ வந்து என்ன? 0. புரியுதா? இதான் பியூட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன். இதுல டினாமினேட்டர் பார்ட்டே கிடையாது. எல்லா இடத்துக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிஃபைன்ட் ஆகும். டிஃபைன்னா ஃபைனட் வேல்யூ தரும். அதனால இந்த இன்டெக்ரல் மதிப்பு ஒரு சிம்பிள் க்ளோஸ்ட் கர்வ்ல மட்டும், சிம்பிள் க்ளோஸ்ட் கர்வ்ல அதனுடைய வேல்யூ வந்து 0. அடுத்தது evaluate integral c z square plus 1 z square minus 1 where c is the circle of unit radius and center at z equal I. இப்போ ப்ராப்ளம் 1 2 3 இந்த மூணு ப்ராப்ளத்துலயுமே சர்க்கிள் ஈக்குவேஷன் நல்லா கிளியரா இருக்கும் அந்த ஈக்குவேஷன்ல. ஆனா இதுல சர்க்கிள் ஈக்குவேஷன் தரல. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க. c is the circle of unit radius. உங்களுடைய சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து யூனிட் ரேடியஸ். யூனிட் ரேடியஸ்னா 1ன்னு அர்த்தம். அந்த சிங்கிற சர்க்கிளோட யூனிட் ரேடியஸ் 1. பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது அது எந்த சென்டர் பாயிண்ட் வச்சிருக்கு? z equal I. இந்த கிளாஸ்னுடைய பிகினிங்ல ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சென்டர் பாயிண்ட் இது z0, ரேடியஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் இப்படி மாடுலஸ் ஆஃப் z minus z0 ஈக்குவலா. இப்போ நம்மளுடைய கேஸ்ல z0 மதிப்பு வந்து என்ன? I. r உடைய மதிப்பு வந்து என்ன? யூனிட் ரேடியஸ் 1. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இதில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? z minus I equal 1. இதுதான் வந்து சர்க்கிளுடைய ஈக்குவேஷன். இது மாதிரி ப்ராப்ளத்தில் வரும். சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் தெளிவாக டிஃபைன் பண்ணிருக்க மாட்டாங்க, சென்டென்ஸாக கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் இருந்து என்ன பண்ணணும்? சர்க்கிள் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். சர்க்கிள் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணீங்கன்னா தான் முக்கியம். அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு பாயிண்ட் சர்க்கிளுக்கு உள்ள இருக்குதா வெளியே இருக்குதான்னு பார்க்கணும். அந்த ஃபங்க்ஷனை அன்டிஃபைன்ட் ஆக்குறத இன்ஃபினிட்டி ஆகக்கூடிய பாயிண்ட்ஸா சர்க்கிளுக்கு வெளியே இருந்துச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு காச்சிஸ் தியரம் தேரம். காச்சிஸ் தியரத்தினுடைய பிரகாரம் அதனுடைய இன்டெக்ரல் வேல்யூ 0. Modulus of z minus I equal 1. Z square plus 1 divided by z square minus 1. எந்த இடத்துல அன்டிஃபைன்ட்? இது f of z எடுத்துக்கணும். z square minus 1 equal 0. அப்போ z minus 1 into z plus 1. z னுடைய வேல்யூ minus 1 1, அடுத்தது plus 1 1. f of z இந்த ரெண்டே இடத்துல தான் அது வந்து அன்டிஃபைன்டா இருக்கும். இப்போ இது சர்க்கிளுடைய ஈக்குவேஷன். -1 + 1. இப்போ இந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் எப்படி இதை வெரிஃபை பண்ணணும் உள்ள இருக்குதுன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே எடுத்துக்கணும். z வர வேண்டிய இடத்துல இந்த பாயிண்ட் -1 சப்ஸ்டிட் பண்ணணும். மாடுலஸ் ஆஃப் -1 -I. இப்போ மாடுலஸ் ஆஃப் a plus ib என்ன சொல்லியிருக்காரு? ரூட் ஆஃப் ரியல் பார்ட்னுடைய ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட்னுடைய ஸ்கொயர். இப்போ ரியல் பார்ட் -1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் I னுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து -1 தான் ஹோல் ஸ்கொயர். ஆன்சர் வந்து √2. √2 ஆன்சர் என்ன? 1.414. இது எதை விட அதிகமா இருக்கு? சர்க்கிளுடைய மதிப்பை விட அதிகமா இருக்கு. நல்லா லைஸ் அவுட் சைட் C. அடுத்தது z equal 1. சேம் திங். இங்க என்ன பார்ப்போம்? -1க்கு அப்புறம் +1 மாறப்போகுது. √2 1.414. இது வந்து என்ன? சர்க்கிளுக்கு வெளியே தான் இருக்கு. z equal 1 லைஸ் அவுட் சைட் C. அப்புறம் என்ன? காசிஸ் இன்டர்வல் தியரம் பிரகாரம் இதனுடைய வேல்யூ வந்து என்ன? 0. z equal -1, z equal +1. எதுவுமே உள்ள ரெண்டுமே வந்து என்ன? வெளியே இருக்கு. அதாவது இன்ஃபினிட்டியா வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே வெளியே இருக்கு. கரெக்டா? அதனால இன்டர்வல் வேல்யூ இஸ் 0. இப்போ உங்களுக்கு ரெண்டு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆன்சர் வந்து 0 தான் வரும். ஏன் 0 வருதுன்றத நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்த கொஸ்டின். இப்போ இது வரைக்கும் நான் நடத்தின இந்த 4 ப்ராப்ளத்திலையுமே அந்த இன்ஃபினிட்டின்னு வரக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து வெளியே இருந்தது. இப்போ எவாலுவேட் த இன்டெக்ரல் மாடுலஸ் ஆஃப் z minus z minus 1 by z minus 2 எங்க? இந்த சர்க்கிள், அதாவது 2 சென்டர் பாயிண்ட், 2னா இப்போ இந்த இடத்துல 2 சென்டர் பாயிண்ட் வச்சிருக்கக்கூடிய 1/2 ரேடியஸ் உள்ள சர்க்கிள். r னுடைய மதிப்பு வந்து 1/2 ரேடியஸ் உள்ள சர்க்கிள்.
இப்போ இதை f of z எடுத்துக்கலாமா? f of z வந்து z by z minus 1 z minus 2. அப்போ எந்த இடத்துல undefined ஆகுனா z minus 1 z minus 2 equal 0. z னுடைய மதிப்பு 1, z னுடைய மதிப்பு 2. இப்போ இந்த இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. z னுடைய வேல்யூ 1. 1 ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்? 1 minus 2. Modulus of minus 1 equal 1 by 2. சரி 1 by 2 இல்ல greater than 1 by 2. ஏன்னா modulus of minus 1 எடுத்தீங்கன்னா 1 by 2 இது வந்து வெளியே இருக்கும். சரி சார் நான் இப்போ 2 வந்து சப்ஸ்டிட் பண்றீங்க. இதே ஈக்குவேஷன்ல நான் மேலே எழுதி காட்டுறேன். modulus of 2 minus 2 ஆன்சர் வந்து என்ன வரும்? 0. இது வந்து 0ங்கிறது வந்து எதனுடைய கம்மி? 1 by 2 விட கம்மி. அப்போ z equal 2 வந்து உள்ள வந்துருது. இப்போ போன ப்ராப்ளத்துல எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. கரெக்டா? ரெண்டு பேருமே வெளியே இருந்துட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு ஆள் வந்து உள்ள இருக்க ஆரம்பிச்சிட்டான். கரெக்டா? இப்போ ஒரு பாயிண்ட், அதுவும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணக்கூடிய பாயிண்ட் உள்ள இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்றது? இதுக்கும் வந்து காட்சிஸ் வந்து அவர் கையில் ஆன்சர் வச்சுட்டு இருக்கிறாரு. தம்பி இது மாதிரி நீங்க இந்த பாயிண்ட் உள்ள வந்துருச்சு, அதை இன்ஃபினிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய பாயிண்ட் உள்ள வந்துருச்சுன்னா, ஏன்னா இப்போ இதில் பார்க்கும்போதே தெரியல 2ங்கிறது தான் சென்டர் பாயிண்ட். அது கண்டிப்பாக அந்த சென்டரில் தான் இருக்கும். அது என்ன அந்த சர்க்கிளுடைய ரேடியஸே அது. அப்போ 2 வந்து கண்டிப்பாக உள்ள லைஸ் ஆகிடுது. ஆனால் நம்மளுக்கு இன்டெக்ரல் பண்ணி ஆகணும். அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா வச்சுருக்கு. அதுக்கு பேர் வந்து காட்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. இதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் நடத்துகிறேன். இன்ஃபினிட்டின்னு வரக்கூடிய பாயிண்ட் உள்ள வந்துருச்சுன்னா அதை எப்படி வந்து இன்டெக்ரல் பண்ணலான்றதுக்கு ஆன்சர் இருக்கு. சரியா? Thank you so much for your listening and have a great time.